ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் பாஸ்கர். ம். இரட்டை நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். இது எங்களுடைய 27வது சீசன் 4வது எபிசோடு. ஏறத்தாழ 150 எபிசோடு கிட்ட வந்துட்டோம் நாம. கவர்னன்ஸ்ங்கிற சீசன்ல இப்போ இந்த போன வாரம் தொழில்நுட்பம் பத்தி பேசணும். தொழில்நுட்பத்துக்கு அடுத்தபடியாக இந்த அரசு இயந்திரத்தின் நாலாவது தூண் எப்பவுமே கர்ஜிக்கிறது வழக்கம் எல்லாரும். அப்படி 4வது தூணா இருக்கக்கூடிய ஊடகம், காட்சி, பிரிண்ட், சோசியல் மீடியான்னு நிறைய விதங்கள் இருந்தா கூட ஒட்டுமொத்தமா இந்த ஊடகம் மீடியான்னு எடுத்தோம்னா இதனுடைய போக்கு கடந்த ஊடகம் என்பது எவ்வளவு பெரிய சுதந்திரம். நம்ம எழுத்து சுதந்திரத்துல ஊடகத்தினுடைய சுதந்திரம் நீண்ட வரலாறு கொண்டதா இருக்கு. ஒரு அது அது மார்க்சிய சிந்தனை, காந்திய சிந்தனை வழியாக பல்வேறு சிந்தனைகள்ல ஊடகத்துக்காக அவங்க பட்ட சிரமம், அது அது போராடி பெற்ற வெற்றி. அது ஆக்சுவலா ஊடகன்றது. ஆனா கடந்த ஒரு தொழில்நுட்ப ரீதியா வளர்ந்த பிறகும், இந்த ஓப்பன் மார்க்கெட் வந்த பிறகும் ஊடகம் என்பது எஜுகேஷன்ல இருந்து மக்களை எஜுகேட் பண்ணுவது, கம்யூனிகேட் பண்ணுவது, அரசியல்படுத்துவது, அது எல்லாத்தையும் கடந்து அது ஒரு தொழிலாக மாறின பிறகு எப்படி இந்த வரலாறு போக்கு மாறுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இந்த ஊடகத்தினுடைய இன்றைய நிலை புரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன் நான். அதனால இந்த ஊடகத்தின் வரலாறு கடந்த 20-30 வருஷமா என்ன மாற்றங்களை கொண்டிருக்கு, அதுல ஏதாவது நல்லது ஏதாவது இருக்கா அதுல, அல்லது இருக்க போக்கு ரொம்ப அபத்தமான போக்கு நோக்கி நகர்தான் தெரிஞ்சோம்னா என்னென்ன சிக்கல்னும் பேசினா இந்த என்ன தீர்வுனும் இந்த எபிசோட்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஊடகங்களுடைய ஒட்டுமொத்த இதை பார்த்தோம்னா நம்ம பிரிண்ட்ல இருந்து அந்த தொழில்நுட்பத்தை ரீதியா தான். தொழில்நுட்பம் போன தடவை பேசினதுனால அதனுடைய கண்டினியூவேஷனா கூட நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா எப்படி தொழில்நுட்பம் தான் ஊடகத்தை மாத்திருக்கு. நாம வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 25 வருஷத்துக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுகிறது. ஏன்னா இந்தியாவுல 80கள்ல தான் 1980ஸ்ல தான் டிவி வர ஆரம்பிச்சு. ஆனா டிவி ரொம்ப பிரபலமானது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவி பிரபலமானது அந்த ஃப்ரீயா டிவி அரசாங்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான். அது 2000 வருஷத்துல. ஸோ 80கள்லயே தொலைக்காட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அது 90கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாச்சு. 2000க்கு அப்புறம் இன்னும் பிரபலமாக ஆரம்பிச்சது. ஸோ அது டிவி ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. தொலைக்காட்சி வந்தப்போ கூட ஊடகங்களுடைய அரசாங்கத்தை பத்தின செய்திகள் எல்லாம் தொலைக்காட்சியில எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி பிரிண்ட் மீடியால எப்படி இருக்கும்னா, அரசாங்கத்தை பத்தி சில பேர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எழுதுவாங்க, சில பேர் அப்போஸ் பண்ணி எழுதுவாங்க, நடுநிலைய சில பேர் எழுதுவாங்க, இண்டிபெண்டா சில பேர் எழுதுவாங்க. இந்த இண்டிபெண்டா எழுதுறவங்க தான் ஆப்பெட்னு சொல்லி இந்த எல்லா ஊடகங்கள்லயும் அந்த நடுப்பக்க கட்டுரை எழுதுறவங்க இண்டிபெண்டா எழுதுறவங்க. இவங்களதான் நிறைய கவனிப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கட்சி சார்பு, கொள்கை சார்பை தாண்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இடதுசாரிகள், வலதுசாரிகள் எல்லாருமே ஆப்பெட் எழுதினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சித்தாந்த அடிப்படையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆய்வு பண்ணி எழுதுறவங்க அப்படின்றவங்க நிறைய நடுப்பக்க கட்டுரைகள் எழுதி அதனால பிரபலமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மரியாதை இருந்துச்சு. அரசாங்கத்து மத்தியில சித்தாந்த அடிப்படையில பேசுறவங்களோ செய்யறவங்களோ அவங்களுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பும் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கேட்பாங்க அவங்க சொல்றது அப்படின்னு. ஆனா அரசாங்கத்துடைய கொள்கைகளை அதாவது இதுக்கும் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நடுத்தரமாக ஒரு எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாம பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறவங்களும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க.
ம். கட்சி சார்பு உடைய பிரிண்ட் மீடியா இருந்துச்சானா இருந்துச்சு. ஒரு கட்சிய ஓவரா புகழ்ந்து இன்னொரு கட்சிய புகழாம இருக்கக்கூடிய மீடியா இருந்துச்சு. ஆனா இதுல நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரிண்ட் மீடியாவை சார்ந்து அல்லது வானொலியை சார்ந்து நம்மளுடைய செய்திகள், அரசாங்கத்த பத்திய அலசல்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ரேடியோல நியூஸ் கேட்டவங்க வந்து காலையில ஒரு முறை கேட்பாங்க. ம். அல்லது சில பேர் மாலையில நியூஸ் கேட்பாங்க. ம். அதே மாரி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க வந்து பெரும்பாலும் காலையில அந்த ஒரு 7, 8 மணிக்குள்ள நியூஸ படிச்சு முடிச்சுருவாங்க. ம். அல்லது சில பேர் வந்து மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ம். 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 இது நானு நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க மாத்திரமே இருந்த காலத்துல நான் அப்சர்வ் பண்ணி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் மத்த பேர் சொல்லி கேட்டது. ம். 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 தொலைக்காட்சி வந்தப்ப என்ன ஆச்சு, தொலைக்காட்சியில வந்து முதல்ல அந்த தூர்தர்ஷன் மாத்திரமே அரசாங்க தொலைக்காட்சி மாத்திரமே இருக்கும்போது, ம். செய்திகள் வந்து அரசாங்க செய்திகள் எல்லாம் நைட்டு 8 மணிக்கு தான் ஒரே ஒரு தடவ வரும் செய்திகள். ம். ம். 24 மணி நேரம் செய்திகள் வராது. ம். ம். அது இருந்தப்போ கூட பரபரப்பு இருக்காது செய்திகள். ம். இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது பறக்குது. பீகாரில் வெள்ளம் 1000 பேர் செத்து போனாங்க அப்படின்னு சொன்னா கூட, ம். 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 அது ஒரு படபடப்பே இல்லாம சோபனா ரவி படிப்பாங்க அந்த காலத்துல அப்படின்றதுதான். அதுக்கு ஒரு ம். பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. பிளெயினா படிப்பாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து இந்த உதவி திட்டம் பண்ணுது, இவ்வளவு மானியம் கொடுக்குது, அது இதுன்னு. ம். 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 24/7 நியூஸ் சேனல் வந்து 2000க்கு அப்புறம் வர ஆரம்பிச்சது. ம். அது வரும்போதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாச்சு. ம். என்னன்னா 24 மணி நேரம் நம்ம வந்து நிதானம் போட்டுட்டே இருக்கணும் செய்தியாக அப்படின்னும் போது, ம். 24 மணி நேரம் யாருமே இயங்குறது இல்லை இல்லையா? அதனால வந்து அரசாங்கத்து விஷயங்களை தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்றதோ அல்லது புகழ்ந்து தள்ளுறதோ அல்லது பீகாரில் வெள்ளம் அப்படின்னா அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மாத்திரமே வந்து சென்சேஷனலைஸ் பண்ணி ஆஹ், ஒரு மணி நேரத்துக்கு போடுறதோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் மாத்திரமே அதுக்கப்புறம் அரசாங்கத்துல எல்லாரும் முன்னாடியே மைக்ரோஃபோனை வச்சுட்டு போய் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறது இது மாதிரி 24 மணி நேரம் நியூஸ் பிரச்சனை என்னன்னா 24 மணி நேரம் நியூஸ் சேனலும் வந்து ஒன்னு ரெண்டு சேனல் இருந்தப்போ இந்த பிரச்சனை அதிகமாகல. ம். இப்போ ஆயிரக்கணக்கான சேனல்கள் இருக்கு உலகத்திலேயே வந்து நியூஸ் சேனல் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. ம். அது மொழி வாரியாக வட்டார ரீதியாக தேவைப்படுதுன்றதுனால அது அதிகம். ஏன்னா நம்மளுடைய பன்மையம் அதுல அதிகம். ம். ஹிந்தியில மாத்திரம் இவ்வளவு இருக்கணும் அதுல இருக்கணும். சோ இது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இது நீடிச்சது. ம். பட் கடந்த ஒரு 5 வருஷமா 2020 2018 19ல இருந்து துவங்கி ம். ஒரு 8 வருஷமா பார்த்தோம்னா ம். இதையும் தாண்டி சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நம்ம யூபியோடைய முதல்வர் ஆதித்யநாத் வந்து கடந்த ம். யூபி எலெக்ஷன் அப்போ ம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கும் நியூஸ் சேனலுக்கு கூட இன்டர்வியூ கொடுக்கல. ம். யூடியூபர் சேனல் வச்சிருக்கிறவன் தனியார் நபர்களுக்கு மாத்திரம் தான் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு. ஏன்னா அவன் யூடியூபர் 1,00,000 பேர் பாக்குறாங்க, நிச்சயமா பாக்குறாங்க. ம். அதனால ஏன்னா டிவி கூட நீங்க வீட்டுல டிவி வச்சுக்கணும். ம். ம். நியூஸ் பேப்பர்னா நீங்க தினம் தினம் கடையில இருந்து உங்களுக்கு யாராவது எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ம். சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் நியூஸ் பேப்பர் வந்து கடையில போய் தான் நீங்க வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ண மாட்டாங்க. நகரங்கள்லயாவது வீட்டுல எடுத்து காலங்கத்துல போட்டு போயிடுவாங்க. ம். சின்ன ஊர்கள்ல நீங்க கடைக்கு போய் நியூஸ் பேப்பர் வாங்கணும். ம். டிவினா நீங்க அதை எந்திரிச்சு ஆன் பண்ணணும். ம். போன்னா நீங்க அலாரம் வச்சுட்டு அதுலயே தூங்குறீங்க. உங்களுக்கு எந்திரிக்கும் போதே வந்து அலாரத்தோட சேர்ந்து யூடியூபும் அலறலாம் உங்களை சுத்தி. நீங்க தொடர்ந்து ம். பாக்குற சேனல்னா. ம். சோ அது நோட்டிபிகேஷன் அது இது அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆளுங்க பாக்குறதும் கிடையாதா. அதனால அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருச்சுன்னா ம். ஒவ்வொரு முறையும் வந்து யூடியூப்ல வந்து புதுசா ஒரு விஷயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு சத்தம் வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துடும். உடனே நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதை பார்த்தே ஆகும். ம். இன்னைக்கு பிரிண்ட் மீடியாவை விட டெலிவிஷனை விட மிக அதிகமாக மக்களை போய் சேர்றது வந்து
சோசியல் மீடியா போய் சேருது. அதே சமயம் ஊடகங்கள் யார் நடத்தணும், அதுக்கு அவங்க கிட்ட என்ன விதமான ஒரு பிஹேவியர் இருக்கணும், அவங்களுக்கு வந்து என்ன விதமான ஒரு குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரொம்ப படிச்சதுனால அவங்க வந்து நல்லா பண்ணிடுவாங்கன்னு, படிக்காதவங்க சரியா பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா குவாலிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நடுத்தரமாக எப்படி செய்யறதுன்னு அல்லது இண்டிபெண்டா எப்படி செய்யறது. இதுல இண்டிபெண்டா பிரிண்ட் மீடியால இருந்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் மிக அதிக அளவுல மரியாதை கொடுத்தாங்க. டிவிலையும் ஒரு அளவுக்கு அது தொடர்ந்துச்சு. இப்ப என்டிடிவி எல்லாம் பிரணாய் ராயை வந்து இன்னைக்கும் அவரை பத்தி பேசும்போது மரியாதையோட பேசுறாங்க யாரா இருந்தாலும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இண்டிபெண்டா இருந்தாரு. அதை அடானி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இண்டிபெண்டன்ஸ் போயிருச்சுன்னா ரவீஷ்குமார் மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியேற ஆரம்பிச்சது. சில பேர் இன்னும் இருக்கிறாங்க, ராஜ்தீப் சர்தேசாய் மாதிரி ஆளுங்க. பட் ரவீஷ்குமார் வெளில போயிட்டாரு, சீனிவாசன் ஜெயின் வெளில போயிட்டாரு, பர்காதத் வெளில போயிட்டாங்க. இவங்க எல்லாம் இப்ப தனித்தனியாக வந்து யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. சோ அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அன்னி முதல் இன்னி வரையும் இருக்கு. ஆனா இதுல எங்க வந்து டெலிவிஷன் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா சென்சேஷனலிசத்தை வந்து அதிகமா புகுத்துனது டெலிவிஷனோட வேலையா இருந்துச்சு. அது வந்து 24/7 நியூஸ் சேனல். இதுல ஒரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் அதை எஜுகேட் பண்ணுது, 24 இன்ஃபார்ம்டா வச்சுக்குது. வெல் இன்ஃபார்ம்டுன்றது எஜுகேஷனுடைய ஒரு ஃபார்ம் தானே அப்படின்னு ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. எதை எஜுகேட் பண்ணுதுன்றதை கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா 95% வந்து சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்றத. இப்ப நீங்க எந்த தமிழ் நியூஸ் சேனல் வேணா எடுக்க பாருங்க, மியூட்ல போட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் பாருங்க. ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல 50 நிமிஷமாவது சிசிடிவி கேமரா பதிவு தான் ஓடும். இன்னொரு 10 நிமிஷம் ஏதான ஒரு அரசியல்வாதி அல்லது சினிமா தலைவர் அல்லது கிரிக்கெட் ப்ரோக்ராம் இது ஓடும். அது இந்த சிசிடிவில பதிவு பண்றதை வந்து சில சமயம் லூப்ல ஓட்டுவாங்க. நீங்க முதல் முறை வந்து அந்த ஏன்னா அந்த பதிவு வந்து ரொம்ப நல்லா இருக்காது. அந்த நைட்ல எடுக்கிறதெல்லாம் சிசிடிவில வந்து கருப்பு வெள்ளை படமா இருக்கும். நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு சரியா புரியாதுன்றதுனால 5 தடவை 6 தடவை லூப்ல ஓட்டுவாங்க. அது அவங்க அதனால ஓட்டுறாங்களா அல்லது அவங்க கிட்ட வேற எதுவும் கண்டென்ட் இல்ல, இதையே வந்து ஓட்டுறதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தை வீணடிக்கிறான்றது பண்றாங்களா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகமாவே தான் இருக்கும் நமக்கு. சோ அது மாதிரி இப்ப வந்து நமக்கு கண்டென்ட் யார் ஜெனரேட் பண்றாங்கன்னா, மீடியா ஹவுஸ் இஸ் நாட் ஜெனரேட்டிங் கண்டென்ட். கண்டென்ட் இஸ் ஜெனரேட்டட் பை பீப்புள் ஹூ திங்க் சிசிடிவி இஸ் செக்யூரிட்டி. சிசிடிவி வந்து எல்லா இடத்துலயும் வைங்க வைங்க வைங்கன்னு போலீஸ்காரங்களும் இவங்களும் சொல்லி சொல்லி எல்லா இடத்துலயும் போட்டுட்டோம். அதனால கிரைம் ரேட் கம்மியாயிருச்சானா இல்ல. ஆனா கிரைம் பதிவு பண்ணி அதை வந்து ஒரு காட்சி பொருள் ஆக்கிட்டோம். அதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா மாத்திட்டோம். கிரைம் ஆகட்டும், வயலன்ஸ் ஆகட்டும், பர்வர்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே we have made that into a entertainment now because of YouTube channels and television channels. அததான் நம்ம பெரும்பாலும் பண்ணிருக்கோம். அண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயா கண்டென்ட் கொடுக்கணும். எனக்கு பல நேரங்கள் ஒரு ஆச்சரியம் உண்டு. என்னன்னா தனியார் தானே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ன்றது வந்து தனியார் மயமாக்கப்பட்டது. வந்து பல வீடுகள்ல இருக்கு, தெருக்கள்ல இருக்கு, நிறுவனங்கள்ல இருக்குது, கடைகள்ல இருக்குது. அட் தி மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா அதை ஆக்சஸ் பண்ணக்கூடியது போலீஸ்காரங்க மாத்திரம் தான் அதை ஆக்சஸ் பண்ணக்கூடியது. அது இம்மீடியட்டா எப்படி மீடியாவுக்கு வருது அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து மீடியாவுக்கு தான் அதை முதல்ல லீக் பண்றாங்களா அல்லது லெஜிட்டிமேட்டாவே அதை வந்து கொடுக்குறாங்களா, லீகலாவே வந்து அதை வந்து எடுத்த உடனே மீடியா கூட. ஏன்னா அதை வச்சு நீங்க அந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கணும் இல்லையா? நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது அதை வந்து நீங்க மீடியா கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பேரலா அவன் அதை பண்ணிட்டு இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் அவன் வெளிப்படையா பண்ணிட்டு இருக்கான். வேற நீங்க வந்து அது யாரு என்ன என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான் அந்த ஆளு, எப்படிப்பட்ட முகவாக இருந்துச்சு அப்படின்ற வச்சு யூகிச்சு நீங்க எல்லா மத்த ஸ்டேஷனுக்கும் சொல்லி இந்த வண்டியில வந்தான், இது மாதிரி ஒருத்தன் இருந்தான், அது மாதிரி ஆளுங்க நான் பார்த்தான நிறுத்துங்க கேளுங்க அப்படின்ற எல்லா அலர்ட்டும் நீங்க பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் டிவியில அதையே போட்டுறான். அதே சிசிடிவி வச்சு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்க, அதையே வந்து இவன் டிவியில போடும்போது என்ன ஆகுதுன்னா
இன்னும் வந்து செஞ்சு கிரைம் பண்ணவன வந்து அலர்ட் பண்ற மாதிரி தான் ஆகுது. ம். எனக்கு இந்த ஒரு பக்கம் பிரைவசி இஷ்யூ நம்ம பேசுறோம் மீடியால, இன்னொன்னு இண்டிபெண்டன்ட்ல இருந்து அது ஒரு கார்பரேட்டா மாறி ஒரு இடன் அஜெண்டாவோட தான் ஒவ்வொரு மீடியாவும் ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு சேனல் பேர் வச்சு கூட யாரும் யோசிக்கிறது இல்ல. அது எந்த கார்ப்பரேட்டோட, எந்த கட்சியோட தொடர்பு இருக்குன்னு பார்த்து தான் யோசிச்சு அத பார்க்குறோம். ஆனா, இது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமா இந்த மீடியாவுடைய ஒ ஒ மொத்தமாவே ஒரு மீடியாங்கிற ஒரு மொத்தமாவே ஆம், நவீன பொருளாதாரம் அல்லது நவீன தொழில்நுட்பம் கையில் இருக்கக்கூடிய இந்த வேகத்தை துல் துல்லியம் கூட அவங்க போக மாட்றாங்க. இந்த வேகத்தை மையமா வச்சு காசு பார்க்குற வேலை, வேகத்தை அதாவது எவ்வளோ வேகமா டெலிவர் பண்றோமோ, அவங்க எவ்வளோ வேணா ஷிப்பிங் சார்ஜ் வாங்கிக்கலாம்னு இருக்கு இல்லையா? ம். அந்த மாதிரி எவ்வளவு வேகமா நியூஸை டெலிவரி பண்றோமோ அந்த அளவுக்கு நாங்க ஆத்தென்டிசிட்டின்னு முடிவு பண்றது கூட இந்த பிரைவசி பிரீச்சுக்கெல்லாம் காரணமா இருக்கும். நீங்க போய் கேட்டாவே கொடுத்துறாங்க வீட்டுல. ம். கேட்டுதான் வாங்கினோம்பாங்க. ரெண்டாவது விஜய் டிவி மாதிரி ஆட்கள் வந்து வேற மாதிரி பண்றாங்க. தனி மனிதனோட பிரைவசி பிரீச் அவன் பண்றான். போய் கேட்டு சும்மா நாங்க கேட்டோம், கேட்டுதான் வாங்கி போட்டோம்னு கூட சொல்லலாம். நான் அது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது என்னன்னா இந்த நவீன பொருளாதார அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயமே கூட்ஸ் ஆர் சர்வீஸ் டெலிவரபிள் வித் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இல்ல இருக்கு இல்லையா நம்ம. எஃபிஷியன்சிய ஸ்பீட வந்து எப்படி எஃபிஷியன்சி நம்ம நம்புறோம்ன்றதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய அதுதான் பிரச்சனை. அந்த ஸ்பீடா பண்றது எஃபிஷியன்ட்னு மாத்தி வச்சிருக்காங்க இல்லையா. ஆமா. அது ஏன்னா அது ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட அது மாதிரி ஆயிட்டதுனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் டன் பை டைம்னு ஆயிடுது இல்ல, அப்போ டைமோட எஃபிஷியன்சி இவங்க முடிச்சு போட்டுக்கிறாங்க வேகத்தை. ம். அப்போ டெலிவரபிள்ஸ் எல்லாம் நேரத்துக்கு, அதாவது அஹ், இதுல எனக்கு சிரிப்பான விஷயம் என்னன்னா கடந்த 10 வருஷத்துல எந்த மீடியா சாவை ஃபர்ஸ்ட் உறுதி பண்ணுதோ அந்த மீடியா ஆத்தென்டிக் ஆனதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ம். இப்போ கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், அல்ல தேசிய தலைவர்களா இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் இறந்து போறாங்கன்னா ஆம், அந்த இறந்து போன அவர்களை பத்தின அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்றதா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு கட்டாயத்தை மீடியா உருவாக்குது. என்னன்னா அவங்கள பத்தின மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை ஹாஸ்பிட்டல் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. ம். ஆமா. அதாவது டெய்லி ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணணும். இப்போ நீங்க ரிலீஸ் பண்றது ரஜினியும் மாத்திரம் இல்ல. ஆமா அதனுடைய சீஃப் மருத்துவர் யாரோ அவர் வந்து மீடியா கிட்ட ஒரு 5 கேட்டுக்கிறேன். நிமிஷமாவது பேசணும். இவன் ம், அரைகுறையா இதையா படிச்சுட்டு வந்து இன்டர்நெட்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு வேகமா அவர் இந்த வியாதின்னு சொன்னாருன்னா இன்டர்நெட்ல போய் அந்த வியாதியை பத்தி ஸ்க்ரால் பண்ணி ம், இவனுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட கேள்வி வேறு கேட்பான். அந்த ம், டாக்டர் இவனுக்கு எல்லாம் பொறுமையா பதில் சொல்லிட்டு வர இருக்கணும். பேஷண்ட ம், பாக்குற நேரத்தை விட்டுட்டு ம், இவங்களுக்கு பதில் சொல்லணும். அது ரொம்ப பிரபலமானவர் இருந்தாங்கன்னா ஒரு பேனலை வச்சு ஒரு 10 டாக்டரை வச்சு ம், அலச சொல்லுவாங்க அந்த விஷயத்த. ம், அலசிச்சுன்னா அந்த ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மருத்துவம் சொல்லுவான் அதுக்கு. ம். இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல அத அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து மருத்துவம் பண்ணிட்டு இருக்க அந்த மருத்துவர்கள் மேல அன்னெசெசரி பிரஷரை உருவாக்குது. இந்த பிரச்சனை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்றோம். ஆனா நம்ம வந்து எல்லாத்துலயுமே அது இருக்கு. மார்க்கெட்ல இருக்கு, அரசியல்ல இருக்கு, கல்வியில இருக்கு, சோசியல் இன்ஜஸ்டிஸ்ல எல்லாமே ரொம்ப லேசா இருக்கக்கூடிய அது சொல்யூஷனுக்கு பதில். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தலித் சார்ந்த ஒரு பிரச்சனை எடுக்கிறோம். இப்போ அது மேல் வளைவோ அல்லது வந்து இந்த தண்ணியில மலங்கள் ஏதோ ஏதோ ஒன்று எடுத்தோம்னா ரொம்ப ம். வேக வேகமாக அந்த ஜஸ்டிஸை ப்ராசஸ் பண்ணி வெளியே எடுக்க வேண்டிய அந்த பைப்லைன் டைப் பண்ற வேலையை மீடியா செய்தோன்னு கூட தோணுது. சும்மா சும்மா ம். மைக்கு போய் நீட்டு இருக்கனால நாங்க அதுக்கு தான் ஒரு விஷயம் நமக்கு வந்து வெளிப்பட்டுச்சு. ஆனா பல விஷயங்கள் வந்து இந்த மீடியாவுடைய நெருக்கடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த தொட்டி இடிச்சாங்க. ஒரு ஸ்கூல்ல இதே மாதிரி ஒரு சந்தேகம் தான், அது கலந்தாங்களா கலக்கலையான்ற சந்தேகம் எழும்பொழுதே அந்த தொட்டி இடிச்சிட்டாங்க. ம். இடிச்சிட்டு புது ஃபண்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் ஓவர் நைட்ல சொன்னாங்க. அந்த இவரு என்ன சொல்றது, இந்த அப்துல்லா அவர் வந்து பதிவு பண்றாரு. அதை தொட்டி இஷ்டம்ல வேற தொட்டி கட்டி கொடுத்துறோம் அப்படின்னு. அவ- நம்ம வந்து அந்த அந்த நெருக்கடியை, அந்த ஜஸ்டிஸை அடைய வேண்டிய நெருக்கடியை அது அது ஜஸ்டிஸா வர்றதில்லை நமக்கு. அது கடைசியில வெல்ஃபேரா மாறிடுது. அந்த அந்த ஜஸ்டிஸுக்கான நெருக்கடியை வந்து கொஞ்சம் காலம் எடுத்து பண்ணாக்கா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷனுக்கு முன்னாடியே வந்து இவங்க என்னன்னா ஒரு ஐ வாஷ் பண்ற மாதிரியோ இல்ல வந்து என்ன சொல்றது, ஆஹ் ஏதாவது ஒரு கண் துடைப்பு சமாச்சாரமா மட்டும் இல்லாம துரிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து நிரந்தர தீர்வாவோ அது சமூக நீதியாவோ இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் மீடியாவுடைய பங்கை நம்ம கவனிக்க வேண்டியது. ஏன்னா மீடியா கொடுக்குற அழுத்தம் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சென்சிபிள் வைரல் இதுக்கு பயந்து போய்
ஓவர் நைட் டிசிஷன்ஸ் நிறைய நிறைய எடுக்கிறாங்களோன்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு இந்த வேகத்தோட சேர்ந்து. இதை எப்படி பாக்குறது, இல்ல இதுல இருந்து எப்படி விலகுறது? நம்ம ஏன்னா கவர்னன்ஸ் பேசுறதுனால பியூரோக்ரஸியும் சரி, லெஜிஸ்லேட்டிவும் சரி, இதுல இருந்து அவங்க எப்படி அதை கையாளுறதுன்னு தெரியாம திணறாங்கன்னு கூட தோணுது. வைரல் எல்லாமே வைரல், வைரலாவே ஜஸ்டிஸ் கிடைச்சிடணும். காத்திருப்பு, சீரான ப்ராசஸ், அது உண்மையிலேயே அதுக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்குதானா அது இல்லைன்றது மட்டும் தெரியுது. இன்னைக்கு நாம மெட்டீரியலா ஆயிடக்கூடாது அப்படின்ற கவனம் சீஃப் மினிஸ்டர், பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் அந்த ஒரு ஒரு கான்சியஸாவே வேலை செய்யற மாதிரி தெரியுது. இன்னைக்கு நம்ம கண்டென்ட் ஆயிடக்கூடாது மீடியாவுக்கு அப்படின்னு. ஆமா, அந்த ஸ்பீட்ல இன்னொரு பிரச்சனை வேற உருவாகுது. ஸ்பீட்ல வந்து கெப்பாசிட்டி டு ஒரு இன்டெலிஜென்ஸே அத்து போயிடுது, இன்டெலிஜென்ஸே இல்லாம போயிடுது. கெப்பாசிட்டி டிஸ்கிரிமினேட்ன்றது வந்து மக்களுக்கு இல்லாம போயிடுது. எப்படி வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணாம போறோம் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, எப்படி சொல்றேன்னா அந்த கேள்வி கேட்கறது வேக வேகமா பண்ணணும்ன்றதுனால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டில் ரிமெம்பர் ஊட்டியில வந்து ஷெட்யூல் ட்ரைப் மக்களுக்கான ஒரு ஒரு சுவர் வந்து ஒண்ணு சரிஞ்சிருச்சு அவங்களுடைய இது வீடு, அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகள்ல. ஏதோ ஒரு மழை காலம் வரும்போது உடனே கலெக்டர் கூட போயிட்டு இது ஏன் நடந்தது, அடுத்து வந்து இது நடந்துச்சுன்னா நீங்க இதை பத்தி என்ன பண்ணீங்க, அப்பதான் ரிப்போர்ட்டே வருது. அந்த கலெக்டரும் அப்பதான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, நீங்க இத பத்தி நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்கன்றது why should the collector tell the media first? மீடியாவுக்கு கலெக்டர் ஏன் சொல்லணும் எடுத்த உடனே? ஏன் பண்ண போறோன்றத வந்து எதுக்கு பண்ண போறோன்றத வந்து கலெக்டர் மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அண்ட் அந்த ஒரு பிரச்சனை வந்து இவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா வந்து எங்க மீடியால தான் வந்து ஃபர்ஸ்ட் கலெக்டர் இதை சொன்னாங்க, அல்லது அரசியல்வாதி கிட்ட வந்து ப்ரொவோகேட்டிவா கேள்விகளை வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காரு. இப்ப பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றாரு, எந்த கட்சின்னு ஸ்பெசிபிக்கா இல்லாம சில மீடியா ஆட்கள் கிட்ட பேசும்போது நீங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க தானே, அதனாலதான் நீங்க இது மாதிரி கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு சொல்றது ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு, சீமானும் சொல்லியிருக்காரு. நீங்க இந்த கட்சியோடைய மீடியா ஹவுஸ் தானே, அதனாலதான் நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க அப்படின்னு அவங்கள வந்து அவங்க கேள்விக்கு பதில் சொல்றது இல்லாம அவங்கள நிராகரிக்கிறது, அல்லது நீ இப்படிதான் கேட்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடந்து போறது. இது ஏன் நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து சென்சேஷனலிசம் கம்ப்ளீட்டா, இம்மீடியட்டா எனக்கு இதை பத்தி சொல்லு, நான் தான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீ எனக்கு பதில் சொல்லணும், அதை வச்சு நான் பெரிய ஆள் ஆயிருவேன், நாளை மறுநாள் என் பேர் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது ஊடகத்துல வேலை செய்யக்கூடிய, அதுவும் இந்த இளைய தலைமுறை எதுவுமே படிச்ச பல பேர் கேட்கிற கேள்வி எல்லாம் டி.எம். கிருஷ்ணாவுடைய ஒரு நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அந்த மனுஷன் கேட்கிற கேள்வி எல்லாம், அதாவது டி.எம். கிருஷ்ணா வந்து இன்னைக்கு நமக்கு மத்தியில இருக்கக்கூடிய வெளிப்படையாக நிறைய விஷயங்களை எழுதக்கூடிய ஒரு ஆளு. அவர் வந்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு, பெருசு பெருசா ஆய்வு கட்டுரை பண்ணி பெரிய ஆய்வு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இது வரைக்கும் யாரும் எழுதாத அந்த மிருதங்கம் போன்ற கருவிகளை தயாரிக்கிறவங்களை பத்தி எழுதியிருக்காரு. எம்.எஸ். சுப்புலட்சுமியை பத்தி ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தையும் எழுதியிருக்காரு. கட்டுரைகள் எழுதுறாரு, தொடர்ந்து ஊடகங்கள்ல அவரோட கட்டுரை வருது. இது எதையான வாசிச்சிருந்தா கூட அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு கண்டென்ட்டோட கேட்டிருக்கலாம். ஒரு நேர்காணல் அவரோட ஒரு 1 மணி நேரம் உட்காடுறீங்க நீங்க, அவர் நேரம்
நேரம் ஒதுக்கி உங்களுக்கு டைம் கொடுக்குறாருன்னா அவரோட ம், அவர் என்ன பண்ணியிருக்காரு? எய்தர் நீங்க வந்து அவருடைய இசையை பத்தியான தெரிஞ்சிருக்கணும், ம், அவருடைய இசையை பத்தியாவது நீங்க கேள்வி கேட்கணும், ம், அல்லது நீங்க வந்து அவருடைய கான்ட்ரவர்சியை தான் விரும்புறீங்கன்னா அது ஏன் கான்ட்ரவர்சினாவது உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கணும். ம், அதை பத்தியாவது கொஞ்சம் படிச்சிருக்கணும் என்ன எழுதியிருக்காருன்னு. ம், ம், ஆனா அவர்கிட்ட போய் கேட்கிற கேள்வி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இவங்கள பத்தியும் பாடுறீங்க, அவங்கள பத்தியும் பாடுறீங்க, ஏன் பாடுறீங்க? ம், இது வெறும் சென்சேஷன். எனக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீ என்ன பண்ணிருக்கன்னு கூட எனக்கு தெரியாது, நீ என்ன எழுதியிருக்கன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு ம், தெரிஞ்சது இதுதான், நான் அதுல இருந்து கேள்வி கேட்கிறேன், ம், எனக்கு பதில் சொல்லு. ம், அப்படின்னும் போது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் பண்றது இல்ல. ம், நான் இளைஞர்கள், particularly the youngsters, I am watching some of them do interviews. It is ம், pathetic, ignorant and completely insensitive. அது ஹிந்தி சேனல் எல்லாம் பார்க்கணும். சில சமயம் இந்த ஹிந்தி நியூஸ் சேனல்ல எங்கேயான பாத்தீங்கன்னா, அவங்க ம், கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப அப்பட்டமா இருக்கு. வேக வேகமா பண்றேன்னு. இப்போ யூபில ஒண்ணு ஆச்சு. யூபில ம், ஒரு இவனை சுட்டு கொன்னாங்க. ஒரு ஆளு வாண்டட் கிரிமினல் தான். அவரை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரிசன்ல இருந்து கோர்ட்டுக்கு அடுத்த நாள் காத்தால ஆஜர் பண்ணாங்க. கோர்ட் கேம்பஸ்ல அந்த ஆளு போகும்போதே அந்த ஆளை சுட்டு கொன்னுட்டாங்க. ம், ஆனா முதல் நாள் அந்த இன்னைக்கு காலங்காத்தால ஏர்லி மார்னிங் அந்த ஆளை வந்து பிரிசன்ல இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ம், கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு போற வழியில அந்த ஆளுக்கு வந்து ஒண்ணுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ரோடு சைடு நிறுத்தி அந்த ஆளு இது பண்ணிட்டு போறாரு திரும்பி வண்டியில. ம், இத வந்து லைவா காமிச்சான் ம், ஹிந்தி ம், நியூஸ் சேனல்ல. ம், வண்டி நின்னுடுச்சுங்க. அவர் இறங்கி வர்றாரு. ஏன் இங்க வந்து வண்டி நிறுத்துனாங்க தெரியல. ஆமா ஆமா அவர் ஒண்ணுக்கு இருக்காரு, அதுக்குதான் வந்திருக்காருன்னு ஓடுறாரு அந்த அஹ், யாரு ரிப்போர்ட்டர். ம், இது அந்த மனுஷன் தனியா ஒண்ணுக்கு இருக்கிறத வந்து இவரு போய் வேகமா ஒரு வீடியோ எடுக்கிறாராம். ம், இப்ப எதை ரிப்போர்ட் பண்ணணும்ன்ற ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஏன் பண்ணணும் அப்படின்றது, அது கொஞ்சம் தீவிரமான விஷயமாக இருக்கட்டும், இது மாதிரி சில்லற விஷயமாகட்டும். ம், அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல நடந்து போகும்போது அவர் பின்னாடியே மயக்க வச்சுட்டே போறாங்க. அப்பதான் சுடுறான். சுட்டு அந்த ஆளு இறந்து போறாரு. ம், அந்த சுட்டு இறந்து போறது வந்து ஒரு கோர்ட்டு போலீஸோட மத்தியில எஸ்கார்ட்டோட போகக்கூடிய ஒரு ஆளை ஒருத்தன் ஷூட் பண்ணியிருக்கான் அப்படின்றத ம், இந்த ரிப்போர்ட்டருக்கு அப்ப இம்மீடியட்டா தோன்றது என்னன்னா, ஆஹா உலகத்து தொலைக்காட்சிகள்ல முதல் முறையா ஒரு கிரிமினல் நேரடியா சுடுறத வந்து நான் தான் பதிவு பண்ணிட்டேன் ம், அப்படின்னு ஹிஸ்டீரிக்கலா அவர் கத்திட்டே இருக்காரு. ம், பாருங்க பாருங்க என் கண்ணு முன்னாடி நடந்தது, இதோ பாருங்க அதோ கீழே விழுந்துட்டாரு பாருங்க அப்படின்னு. போலீஸ்காரன் சொல்றான், தள்ளி போயா கேமராவை எடுத்துட்டு, சுட்டுட்டாங்க ஐயா, அவன் சுட்டவன் யாருன்னு பார்த்து பிடிக்கணும், அது வந்து தள்ளி விட்டுறான். இருந்தாலும் அது எப்படி போச்சு, இது எப்படி போச்சு. அதே மாதிரி இப்ப சமீபத்துல இன்னொன்னு நடந்துச்சு. நான் ஹிந்தி ஊடகங்கள் ஏன் பர்டிகுலரா சொல்றேன்னா, நம்ம ஊடகங்களோட ஒரு 100 மடங்கு மோசமா இருக்கு அவங்க. அது அதுல பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு வாசல்ல நின்னுட்டு 4, 5 பேர் ரிப்போர்ட் பண்றான். அதுல ஒருத்தன் வந்து பார்லிமெண்ட் கேன்டீன் ஏதோ இதுதான் உணவு கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு ஒரு வாழைப்பழத்தையோ எதையோ எடுத்து காமிக்கிறான். இன்னொரு ரிப்போர்ட்டர் பக்கத்துலயே இதை பத்தி இதே சப்ஜெக்ட பத்தி அவன் பேசிட்டு இருக்கிறான். அவன் ஓடி போய் இந்த ஆளு கையில இருந்து அந்த பழத்தை வாங்கிட்டு ஓடி போறான். ஓடி போய் அவன் ரிப்போர்ட் பண்றான் இப்போ அதை. ஏன்னா அவனுக்கு என்னன்னா எனக்கு கிடைக்காது இவனுக்கு எப்படி கிடைச்சது, நான் தான் இதோட வேகமா சொல்லணும். சோ அந்த வேகம் அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு டிசீஸா மாறிடுச்சு. நாம இன்ஃபேக்ட் அடுத்த சீசன் முழுக்க நம்ம வேகத்தை பத்தியே பேச போறோம்னு நினைக்கிறேன். ஆமாமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிசீஸ் வேகம் தான். அது ஊடக ஆட்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்கதான் வந்து என்ன சொல்றது, அந்த டிசீஸை கேரி பண்ணக்கூடிய வைரஸே ஊடக ஆளுங்க தான் இன்னைக்கு. ம். இப்போ மீடியா இஸ் த இது வைரஸ் ஸ்லோ கால்டு ஸ்பீட். பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ம். ஒரு பக்கம் இந்த மீடியாக்களுக்கான அகாடமிக்ஸ் இருக்கும் இல்லையா, மீடியாவை கத்துக்கிறதுக்கு. முன்னாடி வந்து பாலிடிக்ஸ் தான் மீடியாவோட அகாடமிக்ஸ். ஆனா இன்னைக்கு வந்து மீடியாக்கான துறை, படிப்பு, ஸ்பெஷல் கோர்சஸ் எல்லாமே இருக்கு. இவர்கள்லாம் இந்த சஸ்டைனபிள் பத்தி ஏதாவது யோசிப்பாங்களா? இல்ல அப்படி ஏதாவது ஒரு தனியா அதற்கான நிறுவனங்களோ, எல்லாத்துலயும் இப்போ ஒரு கார்ப்பரேட் இயங்குது அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்டை பத்தி யோசிக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு மேம்போக்கான அமைப்புகளாக இருந்தா கூட, ஆனா அதை பத்தி யோசிக்க தொடங்கியிருக்கோம் கடந்த 10, 20 வருஷமா.
அந்த மாதிரி இந்த ஊடக நிறுவனத்துக்கான இந்த இந்த தொடர் இயக்கத்துல சஸ்டைனபிலிட்டி பத்தின பார்வை அல்லது அவர்களுக்கு அதை பத்தின கல்வி எங்கேயாவது வழங்கப்படுதா? இல்ல சிந்தனையாளர்கள் அதுல இருக்கிறாங்க. சஸ்டைனபிள் மீடியா பத்தின சிந்தனையாளர்கள். அவங்க தான் இந்த வேகத்துக்கு எதிராகவும், நிரந்தர தீர்வுக்கு எதிராகவும் வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இப்போ ஒரு விடுதலை உணர்வுல தான் பிரிண்ட் மீடியா வந்திருக்கு எல்லா ஊர்லயுமே, எல்லா நாடுகள்லயும். இப்போ அதுக்கு எதுவும் ஒரு அஜெண்டாலாம் கிடையாது. அஜெண்டாலெஸ்ஸா இருக்கு. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள எவ்வளவு வைரல் ஆச்சு, எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவு அது என்ன சொல்லுவாங்களோ ஏதோ ஒன்று இருக்குமே, மீடியா அதிகம் டிவியை பார்க்கறதுக்கு டிஆர்பி ரேட்டு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துறதுக்கு ஒரு பக்கம் இருந்தா கூட, யாராவது வெகு சிலராவது ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகர்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சூழலியல் இம்பாக்ட் இவ்வளோ விஷயங்கள்ல இப்போ நான் வெளியெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இவ்வளோ டிஜிட்டல் டம்ப் நம்ம கிரியேட் பண்றோமே, இதற்கான சர்வரு, ஆப்டிக் கேபிள்ஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கக்கூடிய சூழலியல் அபத்தங்களை பத்திலாம் ஏதாவது சிந்திக்கிறாங்க. இவ்வளோ வீடியோ, இவ்வளோ விஷயங்களை நம்ம சேகரிச்சு வைக்கிறோமே, உண்மையிலேயே அது தேவையானதான் சேகரிக்கிறோமா, அல்லது வெறுமனே சும்மா அள்ளி கொட்டி வச்சிருக்கோமா? ஒரு வீட்டில் ஒரு 4 சிசிடிவி கேமரா வைக்கிறோம்னு வைங்க, வருஷத்துக்கு அவங்க பல ஆயிரங்கள் அல்லது லட்சங்கள் டேட்டாவுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அது சும்மாவே ரெக்கார்ட் பண்ணுது, 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தள்ளுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் புரிதல் உள்ளவங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் வச்சிடுறாங்க. ஏதாவது பொருள் அசைஞ்சா மட்டும், அது நாய் அசைஞ்சாலும் ஆடு ஆயிடுது, மரம் அசைஞ்சாலும் ஆன் ஆயிடுது, ஒரு பந்து குறுக்குல போனாலும் ஆன் ஆயிடுது. நல்ல ஹை டெஃபினிஷன் கேமரா தான் வாங்கினீங்கன்னா கொசு பறந்தா கூட ஆன் ஆயிடுது அந்த கேமராக்கு முன்னாடி. எப்படி பார்த்தாலும் ஒரு சிறு இடத்தை எடுத்து வேலை செய்யும்போது எப்படின்னா, ஒரு பெரிய ஊடகங்கள்ல அவங்க தான் இன்னைக்கு சர்வரை ஃபுல்லா ஃபில் பண்ணுகிறாங்க. இது அக்கௌண்டபிள் எங்கேயாவது வந்திருக்கா? இதை பத்தின விவாதங்கள் ஏதாவது நடக்குதான்றதும் நம்ம கேள்வி. ஏன்னா இதுக்கான நம்ம கேள்விகள் எல்லாமே இதுக்கான தீர்வு வேணுன்றதுக்கான கேள்வியா தான் இருக்குது. அப்படி ஏதாவது சிந்தனை உருவாயிருக்கா? இந்தியன் சினாரியோல கேட்கறான். உலக அளவுல உருவாயிருக்கு, அது தெரியுது. இந்தியன் உலக அளவில் சினாரியோ எங்க உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த யூரோப்ல எல்லாம் இன்னைக்கு இந்த இந்த இதுல குறைக்கணும்னு ரொம்ப போராடுறாங்க அவங்க. ஆனா அவன் உற்பத்தி பண்றான்னு வைங்க அதுக்கான டிவைசஸ். ஆனா அவன் என்ன சொல்றது, டெக்னாலஜி வைஸ் அவன் டெலிட் பண்ணிடுறான் எல்லாத்தையும். ஆட்டோ டெலிட் பண்ணிச்சிடறான். அல்லதுன்னா ஆப்டிக் கேபிள்ஸை குறைக்கணுங்கிறான், சர்வரோட இது குறைக்கணும், வேலை நாட்களை குறைக்கணும், வேலை அவர்ஸை குறைக்கணும், வேகத்தை குறைக்கணும். மேபி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லயோ அது அதுக்கு மேல இருக்கிற கண்ட்ரிஸ், நார்டிக் கண்ட்ரிஸ்லயோ யோசிக்கிறான். அமெரிக்கா யோசிக்க வாய்ப்பு இல்லை. யூரோப்ல கொஞ்சம், சவுத் அமெரிக்கால கொஞ்சம், அங்கங்க இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்ற. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையாவது பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அகாடமிக்லயோ ரிசர்ச்லயோங்கிறான். அக்கௌண்டபிள் கொண்டு வராங்க. ஒரு 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 நாள் நீங்க பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட்டுங்கிறது இந்த பூமியில் எவ்வளவு டிஜிட்டல் டம்பை கொண்டு போய் கொட்டுதுன்ற அளவுக்கு அக்கௌண்டபிளாவது ஆக்குறாங்க அவங்க. ஒரு கணக்காவது இருக்கு அவங்க கையில. நம்ம கிட்ட அப்படி எதுவும் இல்லைன்றதுதான். ஒரு கட்டுரை ஆமா. தேடினு இருக்கு, ஹார்வர்டு ப்ரொஃபஸருடைய ஒரு கட்டுரை தேடினு இருக்கு, கிடைக்கல. ஆனா அவர் தான் அதை பத்தி தொடர்ச்சியா பேசுறாரு. ரசல்னு ஒருத்தர், RUSSEL, ரசல் ஸ்டெய்ஸ்னு. அவங்க அக்கவுண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க ஒரு இத்தனை GBps பர் செகண்டுக்கு நீங்க ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறீங்கன்னா, 1 மணி நேரம் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய தெர்மல் எஃபெக்டையோ அல்லது அதனுடைய டிஜிட்டல் வேஸ்டையோ மெட்டீரியலாகவும் அவங்க கணக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க. இல்ல, அது நமக்கு இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா? நாம தொழில்நுட்பத்தை, விளம்பரங்களை வச்சுதான் தொழில்நுட்பத்தை நுகர்றோம் நாம். இப்போ தொழில்நுட்பத்தை ஆராய்ந்து படிப்படியாக அதனுடைய நல்லது கெட்டது பார்த்து, அதுக்கப்புறம் அதை பத்தி உணர்ந்து நாம நுகர்ந்தா பரவாயில்ல. நம்மளுடைய தொழில்நுட்ப நுகர்வு எப்படி இருக்குன்னா, இன்னைய தேதியில நம்மளுடைய அவல நிலை அது. நம்மளுடைய மோசமான நிலைமை என்னன்னா, அந்த தொழில்நுட்பத்தை நம்மளுக்கு யாரு விக்கிறானோ அவன் என்ன சொல்றானோ, அரசாங்கங்கள்ல இதுல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அரசாங்கங்கள் தொழில்நுட்பங்களை, விளம்பரங்களை நம்பியே நுகர்றாங்களே தவிர, ஒரு ஆய்வுன்றது, ஒரு மினிமல் ஆய்வு கூட செய்யறது இல்லை. நம்ம ஊர்ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் முன்னமே சொன்ன மாதிரி
சமூக நல்லது அப்படின்னு சொல்லி இலவச டிவி கொடுத்தோம், மிக்ஸி ம், கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், கம்ப்யூட்டர் ம், கொடுத்தோம். ம், இன்னி வரைக்கும் அது குப்பையா மாறும்போது அந்த குப்பைக்கான அந்த குப்பைகள் எலக்ட்ரானிக் வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த குப்பையை அகற்றுவதற்கோ அல்லது அதை தரம் பிரித்து அதை ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்யறதுக்கோ நம்ம அரசாங்கத்துல எஃபெக்டிவா ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தோம். ஆனா இந்த எந்த பொருள் கொடுக்கும் போதும் அதற்கான மறுசுழற்சிக்கான ஒரு திட்டத்தை நம்ம வகுக்கல. ம், நீ பிச்சைக்காரன், நான் உனக்கு இன்னைக்கு மிக்ஸி கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடு. ம், நீ பிச்சைக்காரன், நான் டிவி கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடு ம், அப்படின்னு சொல்லி மக்களை பிச்சைக்காரர்களாக ஓட்டு நான் உங்ககிட்ட நான் முன்னாடி எப்படின்னா, நான் இந்த சலுகை உனக்கு கொடுக்குறேன், உனக்காக வேலை பண்ணியிருக்கேன், அதனால நீ எனக்கு ஓட்டு போடுன்றது போய், ம். நான் உனக்கு கருவி கொடுக்குறேன், அதனால நீ எனக்கு ஓட்டு போடுன்னு ஓட்டை ஒரு வெறும் ஒரு டிரான்சாக்ஷனல் இல்ல, இந்த இதுவாக பிச்சைக்காரன்ற மாத்தணும். வார்த்தை நீங்க சொன்னீங்கன்ற மாதிரி மாத்திட்டு போறாங்க. நேரடியா சொன்னா பொன்முடி மாதிரியான ஆட்கள்லாம் அவங்களே சொல்றாங்க. பெண்களை பார்த்து கேட்கிற கேள்வியாவும் இருக்கு. இந்த இலவச பஸ்ல இருந்து ஏன்னா நம்ம ஏதோ பிச்சைக்காரர்கள் வாங்குறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்ல ஆனா நாம அந்த இல்ல, நான் கட்சி அந்த ஆட்டிடியூட தான் பாயிண்ட் அவுட் ஆட்டிடியூடு பண்றேன். அதாவது இந்த அதான். ஆட்டிடியூட் வித் விச் இட் இஸ் கிவன் பாத்தீங்கன்னா, ம், ஆஹ், ஒரு ஆட்டிடியூட் தான். இப்ப நேரடியா காசுக்கு வந்துட்டோம் இல்ல. முன்னாடி எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் கொடுத்துட்டு இருந்தப்போ இப்ப நேரடியா காசு கொடுக்கவே வந்துட்டோம். ம், அதுதான் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லி ஒரு காலத்துல சொன்னோம். பிரபலமாக ம், உலகம் முழுக்க பிரபலமாச்சு அது. ம், பட் ம், எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஒரு ஆட்டிடியூட் ஒண்ணு இருக்குல்ல, ம், அதுக்கு கருவிகள் தேவைப்படுது. இப்ப லேப்டாப்பை பத்தி பேசுறோம், இருசக்கர வாகனங்களை பத்தி பேசுறோம். இப்ப சமீபத்துல நம்ம அரசாங்கம் இ பைக்கை பத்தி கூட பேசியிருக்கு, சலுகை கொடுக்குறோம் அப்படின்னு. ம், இப்ப இந்த இ பைக் நம்மளுடைய சூழல்ல இ பைக் சரியான விஷயம் தானா அப்படின்ற ஒரு ஆய்வாக நாங்க ம், இது ஆய்வு பண்ணித்தான் இதை மக்களுக்கு இலவசமாகவோ அல்லது மானியத்தோட கொடுக்கறோம் அப்படின்ற ஒரு இதுவே வரல. இப்ப அடுத்த வருஷம் நம்ம எலெக்ஷன் வரப்போகுது. ம், நாங்க ம், இபே கொடுத்தோன்றதை எவ்வளவு பெருசா இவங்க பிரபலப்படுத்துவாங்கன்றத பாருங்க. ம், இப்ப நீங்க சொன்னீங்க, மந்திரியை சொன்னீங்க, இதை பத்தி பேசுறாருன்னு. ம். சில பேர் வெளிப்படையா பேசுறாங்க, சில பேர் வெளிப்படையா பேசுறது இல்ல. ஆனா இது மேடையில இந்த ஒரு கேக்குறாங்க, வாங்குனீங்கல்ல, வாங்கியிருந்தா ஓட்டு போட்டீங்க, ஆம், வாங்குறீங்கல்ல அப்படின்னு அவர் அப்ப விழுப்புரம் கூட்டத்துல எதிர்க்கட்சியா பேசுறாரு. இருக்கும்போது என்ன சொல்றாங்க, வந்து நீங்க வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்கன்னு மக்களை திட்டுறாங்க. ம், ஆளுங்கட்சியா வரும்போது அவங்களும் அதே தான் செய்யறாங்க. ம், இதனால எந்த ஒரு கட்சியும் நானு இது பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சியாளர்கள் மக்கள் பால் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒட்டுமொத்த ம், வியூ ஒண்ணு இருக்குல்ல, ம், ம், அது அது இன்னொரு சப்ஜெக்ட். ஆனா பட் ம், இந்த தொழில்நுட்பத்துடைய மாற்றம் அதை பெரிய அளவுல பாதிக்குது. ம், ம், அண்ட் ஊடகங்களும் இதை கேள்வி கேட்கறது கிடையாது. ம், கேள்வி கேட்காம என்ன பண்ணுது, ஊடகங்களும் அப்படியே அதை அடாப்ட் பண்ணிடுது. இதுல வாங்குறவன் பெரும்பாலானவங்களுக்கு இது உடன்பாடு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ம், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. இந்த ஃபேன் அதெல்லாம் கொடுக்கும்போது ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ம், பல பேர் வீடுகளுக்கு இந்த ஃபேனே தேவையில்லை. வீட்டுல ஆல்ரெடி ஃபேன் இருக்குது. இருந்தாலும் ம், எல்லாரும் போய் வாங்குனாங்க. ஏன்னா அரசாங்கம் கொடுக்குது இல்ல, நம்ம எதுக்கு வேணாம்னு சொல்லணும். ம், அதை வாங்கி நன்கொடையா கொடுத்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ம், சோ மக்கள் உடனே அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் மக்களும் வாங்குறாங்கன்னு நான் சொல்லல. ம், ஏன்னா ம், மக்கள் அதை வாங்கி எனக்கு 2 கட்சிக்காரனும் காசு கொடுக்கறான். 2 கட்சிக்காரனும் நம்ம ஊருக்காரன் தான். அதுல அதிக ம், காசு யாரு கொடுக்கறானோ அவன் வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடுவோம். ஆனா குறைச்ச காசு கொடுக்கறவன் நம்ம ம், ஊருக்காரன், அவனுக்கு கட்சியில மதிப்பு போயிடக்கூடாதுன்றதுனால அந்த ம், காசை ஒட்டுமொத்தமா ஊரு கோயிலுக்கு நீ வாங்கி கொடுத்துரு ம், அப்படின்னு சொன்ன ஊர்கள் இருக்கு சென்னை, தமிழ்நாட்டுல. ம், சோ அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, கருவிகள் இதுக்கு தேவைப்படுது. ம், அந்த கருவிகள் பத்தின இந்த கேள்விகள் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஐரோப்பால எல்லாம் அந்த கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு. இதனால என்ன பாதிப்பு அடையும், இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அரசாங்க ரீதியில பேசுறது இல்ல. ஊடகங்களும் அதை பத்தின அந்த ஒரு கேள்விக்கு உட்படுத்துறதே கிடையாது. எனக்கு எங்க இருந்து இந்த அவங்களுக்கு கேள்வி எது வந்தது, செய்தியா நான் மாறுதுன்னா ரீசெண்டா சில மேகசின் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு யோசிச்சேன். இப்போ ம், மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க முன்னாடி ரெண்டு தான் இருக்கும், ஒன்னு பிரிண்டடு இல்ல டிஜிட்டல்னு.
இப்ப என்ன சொல்றான்னா அதுல வந்து ஆர்கைவ்ஸ் வரும். இப்போ ஆர்கைவ் என்ன பண்றேன்னா 1 வருஷம் ஆர்கைவ், 5 வருஷம் ஆர்கைவ், 20 வருஷம் ஆர்கைவ், 50 வருஷம் ஆர்கைவ் பண்றான். இப்போ ஒரு பிரிண்ட் மீடியா ஆர்கைவ் ஆகும்பொழுது அதுக்கு ஒன்றும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஒரு ஒட்டுமொத்த இப்போ இபிடபிள்யூ இருக்குன்னா இபிடபிள்யூட ஒட்டுமொத்த ஆர்கைவ் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல அடைக்கலன்னு ஒண்ணு. ஆனா இதுவே ஒரு 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 விவாத பொருள். இப்ப நீயா நான் ஆர்கைவ் பண்றாங்கன்னு நீங்க, ஏன்னா அது யூடியூப் சேனல்லாம் ஜாயின் பண்ணி பே பண்ணி இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபேஸ்புக் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வந்துருச்சு. நாளைக்கு நீங்க ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்றதுக்கு பெய்டோ ஃப்ரீயோ ஆனா ஆர்கைவ்ல நீங்க ஆக்சஸ் பண்ணோம்னா இவ்வளோ டிஜிட்டல் டம்பியும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு நீங்க ஆர்கைவ் ஆப். இப்போ நாளைக்கு மிர்தாத்தோ இல்லை யாரோ ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த டிஜிட்டல் எல்லாம் டிரைவ்ல இருந்து எடுக்கணும், அவங்களுடைய சொந்த விஷயத்தை எடுக்கணும்னா அது அந்த இடத்துல இருந்து எனக்கு கேள்வி வந்தது. ஏன்னா 2003ல இருந்து நம்ம இன்டர்நெட்ல போனே யூஸ் பண்ணுகிறோம். எனக்கு என்னுடைய அனுபவம் அதுக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அந்த 2003ல இருந்து 2020 வரைக்கும் நான் எவ்வளவு தரவுகள் வச்சிருந்தனோ அதை விட பல மடங்கு அதிக தரவுகள் பை சைஸ் சொல்றேன். அது வந்து இந்த 4 வருஷத்துல உருவாயிருக்கு. காரணம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டைலே மாறுது. அது தேவையா தேவையில்லையா, இதுக்கு எவ்வளவு பணம் போடுறோம், ஹார்ட் டிஸ்க் வாங்குறோம், டிரைவ் வாங்குறோம். 15 GB மெயில் நமக்கு ஃபுல்லா வருது 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு 15 நாள்ல ஆயிடுது. காரணம் ஒவ்வொரு எல்லா ஃபைலுமே டிரைவ்ல அனுப்ப முடியும்னு தெரிஞ்ச பிறகு மெயில் ஃபுல்லா இன்னைக்கு வந்து எனக்கு நண்பர்கள் மத்தியில அவங்களுடைய மெயிலை வந்து சீர் பண்ணி கொடுன்னு கேட்கறதே எனக்கு ஒரு தொழிலா இருக்கு. அதாவது ஒரு வியாபார ரீதியான தொழிலா இருக்கு. ஏன்னா எனக்கு 15 GB ஃபுல் ஆயிடுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு 15 GB எப்படி ஃபுல் ஆகுது. ஏன்னா போன் வாங்குறாங்க, அது தானாவே தன்னுடைய போட்டோ வந்து டிரைவ்ல அப்லோட் பண்ணுதுன்னு தெரியல, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல அது அது எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுதுன்னு தெரியாம பண்றதுல மெயில் ஃபுல் ஆயிடுச்சு, ஒரு வாரமா மெயில் வரலன்னு சொல்லும்போது அந்த நம்ம அந்த லிமிட்டை தாண்டி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்பீடோடையும் ஹைப்பரோடையும் சேர்த்து சைஸும் சேருது. அந்த வேகமும் சைஸும் சேரும்போது இது ஒரு எதிர்காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையா வரும்ன்ற கேள்வி எனக்கு வந்து இந்த மேகசின்ல தொடங்கி இந்த கூகுள் டிரைவ்ல வந்த கேள்விதான். அது எவ்வளவு அன்அஃபோர்டபுள் பிரைஸா இருக்கு சிலதுலாம். நீங்க ஒரு டிவி வந்து அத்தனை ஆயிரம், நீங்க பிசிக்கல் காப்பியா வச்சுக்க முடியாம டிஜிட்டல் காப்பியா வச்சுக்க முடியாம அப்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்க டேட்டா உங்க கையில இருக்காது. அவ்வளவுதான், அவன் அதை என்ன பண்ணுவான் அப்படின்ற எந்த பாலிசி பத்தியுமே நமக்கு கவலை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு 500 GB டேட்டாவும் நான் கூகுள் டிரைவ்லயோ இல்ல ஆப்பிள் டிரைவ்லயோ வச்சுக்கிறேன்னு நீங்க, நாளைக்கு என்னால அதை சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்தாலோ இல்ல என்னால முடியாம போனாலும் அந்த டேட்டா யாருக்கு சொன்னாலும் தெரியாது. எனக்கு மறுபடியும் அந்த பழைய ஸ்லாட்டுக்கு போயிடுவேன். ஆப்பிள்ல இருந்து 5 GB கூகுள் அந்த 15 GB போகும்போது இது வரைக்கும் நான் சேகரித்த தரவுகள் யாருக்கு, அதுக்கு ரைட் யாருக்கு, எதுவுமே தெரியல. இப்படி பல கேள்விகள் இதுல இருக்கு. மேபி அடுத்த சீசன் முழுக்க இந்த இதே பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க இது சார்ந்த இறுதியா சொன்னீங்கன்னா நேரமும் போயிட்டே இருக்கு. நம்ம நிறைய இல்ல செஞ்சு நான் பேசலாம். அதிகமா சொல்ல விரும்பல. மீடியா பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு. ம் பட் உறுதியாக கடைசியா சொல்ல வேண்டியது என்னன்னா, ம் அரசாங்கமும் ஊடகங்களும் அப்படின்ற அந்த ஒரு இதை எடுத்தான்னா, அரசு மேலாண்மையில இன்னைக்கு ஊடகம் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னா, எல்லா அதிகாரிகளும் மந்திரிகளும் ரூம்ல பெருசா ஒரு டிவியை போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபோன்ல 4-5 ஃபோன்ல தொடர்ந்து சோஷியல் மீடியால என்னென்னலாம் நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியாவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பதவியில இருக்கிறவங்க டீமே வச்சு வேலை செய்யறாங்க. ம் அதனால மிகப்பெரிய அளவுல வந்து இதனுடைய தாக்கம் வந்து அரசு மேல ப்ரையாரிட்டி செட்டிங்ல இருக்குது. ம் அவங்களுக்கு இதுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது, இதுதான் நீங்க செய்யக்கூடாதுன்றது. இதனால ம் இயற்கையான விஷயங்கள், ம் எளிமையான விஷயங்கள் அது எல்லாரும் வேகமா நடக்காது. ம் அதெல்லாம் சென்சேஷனலைஸ் ஆகாது. ம் சென்சேஷனலைஸ் ஆகாத விஷயங்கள் ம் அதை வந்து இக்னோர் பண்ணி அதை வந்து ம் குறைச்சு மதிப்பிட்டு எது ம் சென்சேஷனலோ அதை தான் ம் இன்னைக்கு ப்ரையாரிட்டி அப்படின்றத ம் வந்து இன்னி இருக்கக்கூடிய தரம் தாழ்ந்த ஊடகத்தினுடைய அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் என்னன்னா, ம் மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து இன்னைக்கு அதை பத்தி யோசிக்காம
ம். அவங்க வந்து ஊடகங்கள் சொல்றதையே வந்து ப்ரையாரிட்டியா நம்பி யோசிக்கிறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தாக்கம். மக்களையும், மக்கள் பிரதிநிதிகளையும் பிரிப்பது ஊடகங்களுடைய வேலையாக மாறிவிட்டது. ம். அதை சேர்ப்பதாக சொல்லிட்டு தான் அவங்க செய்றாங்க. ஆனா பிரிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக பல தளங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. ம். அத வந்து புரிஞ்சுட்டு மக்களும், மக்கள் பிரதிநிதிகளும் செயல்பட வேண்டியது முக்கியம். ம். இதோட நான் என்னோட கருத்த இறுதி கருத்தா சொல்லிக்கிறேன். நல்லது. நாட்டை நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ச்சியா கேளுங்க. சிலர் உங்களுடைய கருத்துக்களை ஃபோன் பண்ணி சொல்றீங்க, நேர்ல சொல்றீங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ச்சியா செய்வோம். அடுத்த நன்றி. எபிசோட்ல பார்ப்போம்.